அனைவருக்கும் விக்டரி டுடேயினுடைய வணக்கங்கள். இந்த காணொலியிலே எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அறிவித்துள்ள 200 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொலியிலே அதற்கான எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ஃபீஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அப்ளிகேஷன் லிங்க்கு இவை குறித்து காணலாம். இப்போ அதைத்தான் நான் தமிழில் சொல்கிறேன். 200 எல்ஐசி ஜூனியர் அசிஸ்டன்ட். இந்த விண்ணப்ப தகுதி விவரங்கள், விண்ணப்ப கட்டணம், தேர்வு செயல்முறை, முக்கிய நாட்கள், ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி, முக்கியமான குறித்து இந்த காணொலியில் காணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஏஜ் 21லேருந்து 28 இருக்கணும். எஜுகேஷன் கிராஜுவேட் இருக்கணும். 60% மார்க் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் முக்கியமான விஷயம், கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்லையோ பார்ட் டைம்லையோ டிஸ்டன்ஸ்லையோ படித்தவங்க எலிஜிபிலிட்டி இல்லை. நல்லா பாருங்கள், இந்த பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. கோர்சஸ் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், பார்ட் டைமில் படித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அதோடு சேர்ந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸி வேணும், அடிப்படை கம்ப்யூட்டர் அறிவு தேவை. சரிங்களா? போகலாம். செலெக்ஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதில் பாஸ் பண்ண பிறகு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 5 பகுதிகளாக இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் 40 கேள்விகள், ஒவ்வொரு கேள்வியும் 1 மதிப்பெண். ஆக மொத்தம் 200 கேள்விகள், 200 மதிப்பெண். பரீட்சை நேரம் 120, 2 மணி நேரம். இப்போ 2 மணி நேரம்னா என்ன செஞ்சிடணும்? நீங்கள் 2 மணி நேரம்னா 120 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை கேள்வி எழுதணும்? 200 கேள்வி எழுதணும். ஆக மொத்தம் எவ்வளவு? 200 டிவைடட் பை 120னா எவ்வளவு? 3/4 செகண்டில் 45 என்ன முந்தி நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஒவ்வொரு கேள்விக்கு நீங்கள் விடை துரிதமாக அடிக்கணும். சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் அடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 10th +2 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது ஏற்கனவே நீங்கள் பல போட்டித் தேர்வில் தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது லாஜிக்கல் ரீசனிங். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா, தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் சாதாரண விஷயம். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். நல்லா கவனிங்க. இந்த ஹெச்எஃப்எல், எல்ஐசி ஹெச்எஃப்எல்லுக்கு ஃபைனான்ஸோடைய அது குறித்த ஜென்ரல் அவேர்னஸ், பொதுவான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு என்ன தெரியும்னு காப்போம். நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி ஹெச்எஃப்எல்லை பற்றி, நான் ஹெச்எஃப்எல்னா என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பணிகள் என்ன, வட்டி விகிதம் என்ன, இதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் அப்படியே லட்டு மாதிரி 40 மார்க் எடுத்துடலாம். இப்போ நியூமெரிக்கல் எபிலிட்டி, எல்லா போட்டித் தேர்வுலையும் நியூமெரிக்கல் எபிலிட்டி கேட்குறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ஸ்கில். கம்ப்யூட்டர் ஸ்கில்னால் என்னென்னா, கம்ப்யூட்டர்னா என்ன, அதுனா என்ன, பாகங்கள் என்ன, இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸு இதெல்லாம் கேட்பாங்க. இது நீங்கள் ஏற்கனவே 10th +2 இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் இருக்க ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாடம் தான். சரிங்களா? இப்போ அடுத்து பாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.25 1/4 மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு உண்டு. ஆகவே கவனமாக எழுதணும். இப்போ 2 விஷயம் இருக்குது. அதாவது 45 என்ன முந்தி 3/4 நிமிஷத்துக்குள்ளே நீ என்ன செஞ்சிடணும்? ஒரு கேள்வி எழுதி முடிச்சிடணும். துரிதமாக எழுதணும், தெளிவாக எழுதணும், துல்லியமாக எழுதணும். சரியில்லைன்னா விட்டுட்டு வந்துடணும். இல்லைன்னா கால் மாதிரியா. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துருச்சுங்க. போலாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன? 25ஆம் தேதி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 14 ஆகஸ்டோட முடிஞ்சிடும். இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் 7லேருந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? செப்டம்பர் மாதம் எப்போ அறிவிக்கிறாங்களோ, செப்டம்பர் 1st வீக்லையோ 2nd வீக்லையோ அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு 7 நாள், ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹால் டிக்கெட்டை அந்த வெப்சைட்டில் நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, இப்போ எவ்வாறு நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வெப்சைட்டுக்கு போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கேரியர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், மற்றது மாதிரி கிடையாது. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வெப்சைட்டுக்கு போய் கேரியர் செக்ஷன் அதை கிளிக் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட், இப்போ தான் கரெக்டாக விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணணும். அப்புறம் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்மளுடைய நீங்கள் புதுசாக ஒரு ரிஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ண வேண்டும். ரெண்டாவது வந்து ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணணும். இப்போ தான் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, பல்வேறு டீட்டெயில்ஸையும் நீங்கள் இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்து ஒன்றா நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு ஒன்று என்ட்ரிக்கு பிறகு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே வரணும். அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இது நல்லா கவனிங்க. சில இதில் வந்து சிக்னேச்சர் கேட்பாங்க, சில இதில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் ரெண்டுமே கேட்குறாங்க. அப்போ இன்னொன்று வந்து அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஆஸ் பர் த ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்னென்னா மேலே குறித்த தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படின்னு வந்து ஒரு தகவல் கொடுக்கணும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து 800 ரூபாய், அதை வந்து நீங்கள் உங்கள் இதிலிருந்து கட்டிக்கணும். ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ரிஸை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ முக்கியமான விஷயம், விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் 14 தெரியும். செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் தேர்வு நடத்துவாங்க. அது வந்து சென்னை, மதுரை, கோவை, நாகர்கோவில், நெல்லை, தஞ்சை ஆகிய ஊரில் வந்து அந்த எக்ஸாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 800 ரூபா ஃபீஸு ப்ளஸ்ஸு 18 ஜிஎஸ்டி. இப்போ வந்து எவ்வளோ காசு தான் பே பண்ணிக்கிறீங்க. மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த தகவலை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். இப்போ வந்து எல்லாமே வந்து ஒன்று டீச்சர் போஸ்ட்டு, போலீஸ் போஸ்ட்டு, இந்த மாதிரியான போஸ்ட்டை தவிர எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் 4 இதை தவிர பெரிய கியூஜி வேகன்சி, ஆயிரக்கணக்கான வேகன்சி டிஆர்பி எல்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் 100-200 வர்றது பெரிய விஷயந்தான். இந்த 100-200 வரும்போது அந்த வாய்ப்பை கட்டாயம் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த காணொலியை பார்க்குற பெரும்பாலான பேர் இப்போ படிக்கலைன்னா கூட இன்னும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதை விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க. அதைத்தான் இந்த லோகோவில் கொடுத்துருக்கேன். விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம். இது ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லா போட்டித் தேர்வையும் எழுதுங்க, முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக வெற்றி அடையுங்க. இது போன்ற காணொலிகளை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள், அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலைவாய்ப்பு, அனைவரையும் தொழில் முனைவோர் ஆக்குவதற்கான ஆன்லைன் வழிகாட்டி மையம். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற, இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றி பெற உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.